எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. நாகூம் 1:13. நாகூம் 1:13. ஒரு ஆள் வாசிங்க. நாகூம் 1:13. மேன் ஹalleluya. கர்த்தர் சொல்றார், உன் மேல இருக்கிற அவன் நுகத்தை, யார் நுகத்தை? பிசாசு உன் வாழ்க்கையில எந்த தப்ப பண்றதுக்கு எந்த நுகத்தை போட்டானோ. ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு சில பாவ வழிகளில், பாவ காரியங்கள், சில கிரியைகளை விட்டு, சில ஃபினான்ஸில் சில பிரச்சனைகளை விட்டு, சில லோனை விட்டு வெளியே வர முடியாமல், இல்லது ஏதோ ஒரு பிரச்சனை விட்டு, சில வியாதியை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறேன்னு அதுக்கு பேர் நுகம். சரியா? நுகம்னா பூட்டுறது, புரியுதா? பூட்டி கட்டுறது. இப்போ பாருங்களேன், நுகம்னா என்னது? ஒரு 2 மாடை என்ன செய்வாங்க? சேர்த்து கெட்டுறது நுகம். சேர்த்து கட்டுறது இல்லை, அந்த கட்டளை ஒரு கம்பு மாதிரி இருக்குமே, அதில் 2 இப்படி கம்பு இருக்கும், அதுக்குள்ளே மாடம், அதுக்கு பேர் நுகம். அதில் அடுத்து கெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கயிறட்டு கெட்டுவாங்க, அந்த நுகத்துக்குள்ளே கயிறட்டு போட்டு எடுத்து நுகம் அப்படியே பூட்டி வச்சுருக்கோம். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, சில பிரச்சனைகளை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன செய்வாங்க? அப்பப்போ கயிறை அவுப்பாங்க. என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரே கயிறு அறுப்பு தான். எப்படி? ஆராதனைக்கு வந்தால் கயிறு அறுக்கப்படும், ஆனால் நுகம் போட்டாது. எப்படி? நுகம் போட்டாது. நுகத்துக்குள்ளே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. கயிறு மட்டும் என்ன செய்யும்? ஏசுவனும் அடுத்து 2வது பின்ன இப்படி இங்கேருந்து பொட்டிட்டு போய் மாத்தாண்டம் போகிறதுக்கு திரும்ப ஒரு புதிய கயிறு வண்டி ஒரு கெட்டு கட்டிட்டு, நமக்கு வாழ்க்கை இப்படிதான்ப்பா, என்ன செய்யக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த நுகத்தை போட்டது பிசாசு. அந்த நுகத்தை முறித்து, நீ என்னென்ன நுகம், நீ கர்த்தர் சொன்ன வாக்குகளின்படி உன் வாழ்க்கை இல்லாம இருக்குதுன்னா, அந்த இடத்துல சத்துரு ஒரு நுகத்தை போட்டிருக்கான்னு அர்த்தம். உன்னை பூட்டி வச்சு உன்னை அடிமையா வாழ வச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ தேவனுக்கு சுதந்திரமான பிள்ளையா, தேவன் வச்சிருக்கிற நன்மைகளை ஆசீர்வதித்து, அதை அனுபவித்து, பரிசுத்த வாழ்க்கை அனுபவித்து, சுக வாழ்வை அனுபவித்து, நீ பொருளாதாரத்தில் பெருகி இதில் எல்லாம் வாழும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ அனுபவிக்க முடியாம, நீ மறுபடியும் ட்ரை பண்ணி நீ ஜெயிக்க முடியாம இருக்குதுன்னா, சத்துரு ஒரு நுகத்தை உனக்குள்ள போட்டிருக்கான்னு அர்த்தம். சிலவங்க சொல்லுவாங்க, பாத்தீங்களா, நான் திரும்ப ட்ரை பண்றேன், என்னால முடியல. இல்லையா? பாருங்க, சிலவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க, பார்த்தாங்க ஒரு மந்திரவாத கட்டு இருக்கும் இல்லையா? அது ஒரு நுகம். பாருங்க, புரியுதா? என்ன வேணா செய்வாங்க, நடக்காது. புரியுதா? அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, நடக்காது. சரக்கு அடிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க, அடிக்கக்கூடாது, நல்லாவே தெரியும், அடிச்சிடுவாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு கட்டு இல்லை, அது ஒரு நுகம். அந்த நுகத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் பிசாசு சொன்ன திரும்ப அவுழ்த்து கட்டிகிட்டே இருப்பான். எப்படி? காளமாட வெள்ளம் குடிச்ச வச்சுட்டு திரும்ப எங்கே கொண்டு விடுவது? நுகத்திலே கொண்டு ஏற்றி விடுறது. எப்படி? தெரியலையா? தெரியாதோ? காலை துரத்துற தெரியாதோ? ஈஸ்மி தெரியுமா? தெரியும் இல்லை? ஏன்னா பிசாசு அப்படிதான் இருப்பான். சர்ச்சுக்கு போயாச்சு, அங்கேயும் எப்படி? அங்கேயும் அப்படியே இருக்கிறது. சேர்லே சிலவங்களுக்கு நுகம். அவர் சொல்லுவார், கர்த்தர் சொல்றாரு, இந்த டர்ரு டுர்ரு எல்லாம் என்ன செய்து முறிந்து கட்டுகளை அறுப்பே. அவருடைய பிள்ளைங்க சுதந்திரமா வாழணும். கண்டவனுக்கு நுகத்துல யாரி, கண்டவன் நினைச்ச மாதிரி கட்டி, இங்க பாயாசம் வச்சிருப்பாரு, அவன் ஊற உலத்தை வச்சிருப்பான். இதுதான் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. கண்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, கண்டதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இங்க வரல.
கர்த்தர் வைத்திருக்கிற என் தகப்பன் என் அனாதி காலத்துக்கு முன்பதாக ஆசைப்பட்டு விரும்பி என் பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், என் பிள்ளை இதை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் வாக்கு எழுதி தலை எழுத்தா என் வாழ்க்கையை எழுதி இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் நுகங்கள் முறிந்து கட்டுகள் அறுக்கப்படுகிற மாதம். ஹல்லேலூயா. ஆகையால் நீ புது புது துவக்கத்தை பார்க்க போற. இதுவரைக்கும் நீ என்னென்ன பாவத்துக்குள்ள இருந்தியோ, என்னென்ன சாபத்துக்குள்ள இருந்தியோ, எந்தெந்த தரித்திரம் ஒன்னு ஆண்டுட்டு இருந்ததோ, கர்த்தர் சொல்றாரு அதையெல்லாம் முறிச்சு கட்டுகள் அறுத்து போ, பெரிய மேய்ச்சலை காணப்போகிறாய். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு என்ன தெரியுமா, மாடு இருக்குல்ல, மாடு தினமும் ஒரு இடத்துலயே தறி அடிச்சு கட்டியிருந்தா அது நீ கட்டவே வேண்டாம். இந்த மாடு வளர்த்துனவங்களுக்கு தெரியும், அதுலேயே இருப்போம், அது அது கட்டிட்டு இருக்குன்னே நினைக்கும். புரியுதா? ஹல்லேலூயா. சிலவங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவாங்க, சர்ச்சுக்கு வர்றதான் தெரியும், கர்த்தர் வர்றது தெரியாது. எப்படி? கர்த்தர் வர்றது தெரியாது, நான் வர்றது மட்டும் தெரியும் இல்லையா? சிலருக்கு அதுவும் தெரியுதான்னு தெரியல. வந்தாரா? ஹல்லேலூயா. இதை எல்லா நுகங்களையும் கர்த்தர் ஓடச்சு காட்டுகளை அறுக்க போறார் இந்த மாசம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லா நுகங்கள், சிலவேளை நீ அறிந்ததா இருக்கலாம், சிலவேளை உனக்கு புரியாததா இருக்கலாம், நீ அறிந்தா இருக்கலாம், அறியாம இருக்கலாம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடினால இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த நுகத்தை அவன் சந்த அவன் வாழ்க்கையில வச்ச அந்த நுகத்தை முறிச்சு கட்டுகளை அறுப்பேன். நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு நன்றியை செலுத்து. பிராகம் பிராத்துலா பிரீகா கிராம் ரிஸ்கலோடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரஹலதுரா பௌட்டரா ரிஷ்கமா ஊட்டலா ரவுத பௌட்டரியா சலம் பிராகதி கிரீமா பிராட்டலா ராதி சட்டேரபாலா. ஹல்லேலூயா. 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 நுகம் எப்படி அறுக்கப்படும்? அது ஒரு அபிஷேகம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. சிஸ்டர், நீங்க பிரதர், நீங்க எதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்களோ அதை நிச்சயமா அனுபவிப்பீங்க. அதுதான் தேவனுடைய தீர்மானம். அதை தாண்டி தேவையில்லாத ஒன்றை உங்க வாழ்க்கையில கர்த்தர் சுமக்கிறதுக்கு தரவே மாட்டார். அப்படி ஒரு சுமை உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா அந்த சுமையை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி மாத்துறார். அது வியாதியா இருக்கலாம். டாக்டர் சொல்லியிருப்பாரு, எப்பா இது கடைசி வரைக்கும் நீ மருந்து தின்னணும். கேட்டியா? ஏன்னா இது உனக்கு மேல் விழுந்த ஒரு நுகம் அப்படின்னு அந்த நுகத்தை முறிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. கட்டுகள் அறுகிறார் பாருங்க. திருப்பி கொள்ளுங்க, சங்கீதம் 2:2 போடுங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அடுத்து போடு, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்றார்கள். எப்படி இல்லையா? கர்த்தர் ஒரு நுகத்தை உனக்கு வச்சிருக்கிறார். எப்படி? அவருடைய தீர்மானத்தின்படி நீ ஓடுவதற்கு அவர் உனக்கு ஒரு நுகத்தை போட்டு, அங்கேயும் பார்க்காத இங்கேயும் பார்க்காத, இலக்கை நோக்கி ஓடு அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கை வச்சு ஓடுறேன். இதை பார்த்து பிசாசுக்கு பொறுக்க முடியாது. அவன் சொல்லுவான், இல்லை நான் உனக்கு ஒரு நுகத்தை தரேன். பாருங்களேன், அப்போ சொல்கிறான் தந்திரம். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயர்களை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். ஏன்? ஆண்டவர் அவர்களை இகழுவார். கிளவாங்க.
அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசுவார், தமது உக்கிரத்தாலே அவர்களை கலகம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தாவீதை குறித்து சொல்றது. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். யாரு? எங்க இருந்து தாவீது எங்க இருந்தான்? அரச பரம்பரையில் உள்ளவனா? சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான். புரிஞ்சுதா? நீங்க உண்மையிலே சம்பந்தம் இல்லாத இருந்திருப்பீங்க. தேவ சமூகத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, தேவ சமூகத்தில் நீங்க வீற்றிருக்கிறீங்கன்னா, தேவன் உங்களை முன் குறிச்சதுனால தான் நீங்க இங்க இருக்கிறீங்க. முன் குறிச்சப்பட்டதுனால தான் நீங்க வந்திருக்கிற. முன் குறிக்கப்பட்டவன் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறான்னா அவன் மேல அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் என்ன செய்யல, அவங்க சம்பவ இடத்துல போய் அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று அப்படின்னு நேரம் அங்க போய் இருக்கல. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போறார். வனாந்திரத்திலேருந்து வீட்டுக்கு பிரயாணம் பண்ண வச்சு, வீட்டிலேருந்து அடுத்து அரண்மனைக்குள்ள மற்றவனுக்கு பர்சனல் ஏரியாவில் போய் அங்கே பிரயாணம் பண்ண வச்சு, அடுத்து திரும்ப எங்கே கொண்டு வரான்? ஆண்டவர் எங்கே கொண்டு வராரு? பட்டணத்தில் கொண்டு வராரு. பட்டணத்தில் கொண்டு வந்து அங்கே கோலியாத்தை வெட்டி சாச்சு இல்லையா? வெட்டி சாச்சிட்டு திரும்ப என்ன செய்யறான்? திரும்ப வனாந்திரத்துக்கு போறான். அடுத்து திரும்ப சிங்காசனத்துக்கு வரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இவன் எங்க சுத்தினாலும் இவனை கரெக்டா கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த அபிஷேகம் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஹலோ, இப்ப சுபா சிஸ்டர் இருக்காங்கன்னா உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். எதுக்கு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்குதுன்னு நீ விசுவாசிச்சனா எந்த நுகத்தையும் அபிஷேகம் நொறுக்கி போட்டு. ஹல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வாட்டி இந்த மாசம் நீங்க அதை துவங்க போறீங்க. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் 10ல் 1 11 பிசினஸ் பண்ண வரல. நான் 10ல் 1 11 எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் 10ல் 1 11 இந்த வேலை செய்யலை. நான் 10ல் 1 11 சர்ச்சில் வந்து உட்காரலை. நான் 10ல் 1 11 இருக்கிற சபையா இந்த சபையை நான் பார்க்கல. நான் 10ல் 1 11 என் பிள்ளைகளுடைய தகப்பனா தாயா நான் இல்லை. நான் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், என் மேல ஒரு ஸ்பெஷலான அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் சரியா காரியத்தை செய்து முடிக்கும். அந்த கேப்ல எவ்வளவு பெரிய நுகத்தை தூக்கி என் மேல வச்சாலும் அது முறிஞ்சு ஒண்ணு இல்லாம போகும். ஏன்னா அந்த அபிஷேகத்தை வச்சவர் சொல்றாரு. நக்கல் அடிக்கிறாராம். எப்படி? பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பாராம். எப்படி? சிம்பிள். இங்க ஒரு பெரிய அணை இருக்கு. இந்த பக்கம் அணை நிரம்பி தண்ணி. எப்படி? அணை நிரம்பி தண்ணி எப்படா திறந்து விடுவாங்க? புஷ்ஷுன்னு போய், நல்லா கவனிங்க, புஷ்ஷுன்னு போய் கொடுக்கப்பட்ட ஏரியாவில் புஷ்குன்னு போய் ஏரியாவை உலகத்தையே நிரப்பலான்னு காத்திருக்கு. அணை நிறைய தண்ணி இருக்கு, ஃபுல்லா நிரம்பி இருக்குது. சரியா? 6 மாசத்துக்கு முன்ன திறந்து ஊத்தின தண்ணி கீழே இந்த அணையிலேருந்து வந்து கீழே வந்து தண்ணி அழுக்காயிட்டு வாரண்டா. எப்படி? வாரேன்,
நான் இப்ப மேலே ஏறி எப்படி மனசிலாவலையோ, நான் கீழே இருக்கும் பாருங்க கெட்ட தண்ணி இல்லையா, அணையில் இருக்கிற தண்ணி இல்லைங்க, கீழே இருக்கிற கெட்ட தண்ணி சொல்லுது அணையை பார்த்து, முடிஞ்சா என்ன அட்டாக் பண்ண, நான் இப்ப மேலே ஏறி ஒன்னு அழுக்காக்குவேன். எப்படி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நடக்காது தானே? அதாங்க கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம். ஆனா மாறி அணையில நிரம்பி இருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை கீழே இருக்கிற கெட்ட தண்ணி மேலே ஏறி எப்படிங்க அசிங்கப்படுத்தும்? அவ்வளவு பவர்ஃபுல் அனாயிண்டிங். அபிஷேகம் அவ்வளவுதான். அபிஷேகனால தான், அபிஷேகனாலே அவரே ஏறி உட்கார்ந்துருக்கார். எனக்கு பரிசுத்தமா வாழ முடியலங்க அப்படின்னு நீ பயப்படுறியா? கர்த்தர் சொல்ற, நான் தான் உன் பரிசுத்தம், நான் தான் உள்ள இருக்கனே, நீ ஏன் பயப்படுற? இல்லைங்க எனக்கு திறமே இல்லைங்க, நான் தாண்டா அவன் திறமையே, நான் சர்வ ஞானி, உனக்குள்ளே உட்கார்ந்துருக்கேன். ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு என்னத்துக்கு கொண்டு வந்தாரோ, கொண்டு வந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டேன்னு ஏன் தெரியுமா சொல்றாரு? அபிஷேகம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட நுகத்தை முறித்து சின்ன பின்னமாய் மாற்றும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல நான் அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ண ராஜாவை நீ அடிமைப்படுத்தலாம் நினைக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நானாக வச்சிருக்கிறேன். அணையில தண்ணியை வச்சது யாரு? நான். கீழே இருக்கிற ஓடையில பாஞ்சிட்டு கெட்ட தண்ணி, ஓட்ட தண்ணி, நீ போய் என் பிள்ளைய மேல இருக்கிற தண்ணியை நீ அழுக்காக்குவியா? கொன்னே போட்டுருவேன். ஹல்லேலூயா. அடிச்சு தூக்கும் இல்லையா? அது மேலே வந்தா அபிஷேகம் இறங்குச்சுன்னா என்ன செய்யும்? கீழே இந்த கெட்ட தண்ணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே நினைச்சுக்கோங்க, எனக்கு மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது, அது நிரம்பி இருக்குது. இந்த லேசான உபத்திரவம் என்ன ஒன்றும் செய்யாது. இந்த உபத்திரவம் லேசானது. பூன்னு நாங்கள் ஊதியங்க போயிட்டே இருக்கு. அதை போய் நீ கும்பிட்டுட்டு நானும் நல்லா வாழலான்னு நினைக்க, நானும் நல்லா பரிசுத்தமாக வாழலான்னு நினைக்க, எனக்கு முடியல கேட்டலாம். ஆனால் வெளியில் வந்து நம்ம என்ன செய்யறோம்? மேக்கப் எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ள சத்தங்க கிடப்பு, உள்ளுக்குள்ள இல்லை. ஆனா என்னத்துக்கு செத்து கிடக்கணும்? ஆனா சத்தா கிடக்கும். ஆனா ஜல 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 ஜலன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆனா நிரம்பி பார்த்துருக்கீங்களா? ஆனா நிரம்பி டிராவல் பண்ணிருக்கீங்களா? பார்த்தோம் இல்ல, பார்த்தோம். எப்படி இருக்கும் இல்ல? அப்படி சூப்பரா இருக்கும் இல்ல? நமக்கு பயமே இல்லை. அப்படிதானே? நாங்கள் ஒரு வாட்டி போனோம், ஆனால் நான் ரொம்ப இருக்கும்போது போனோம் பாருங்க. அப்போ நமக்கு ஒரு பயமும் தெரியல இல்லையா? அணைக்குள்ள நம்ம டிராவல் பண்ணோம். ஆனால் வெளியில் இருக்கிற ஓட தண்ணி, கொஞ்சம் தண்ணி பயந்துட்டே இருந்திருக்கும். எப்படா வருமோ என்னதோ வர்றது, பீச்சி அடிச்சுட்டு வருமே அப்படின்னு தானே பயந்துருக்கும். அல்லது கீழே ஒருத்தன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த அணைக்க கீழே அந்த மதகுக்க கீழே ஒருத்தன் நிற்கிறான். நம்ம அணைக்க மேலே போட்டில் போகிறோம். யாருக்கு பயம் இருக்கும்? கீழே இருக்கணும் தானே பயப்படுறோம். அப்படிதானே? பிசாசு தாங்க பயப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயமே இல்லைங்க. தேவனுடைய பிள்ளை பயம் இல்லை, அப்படி ஒரு ஆவியே கிடையாது நமக்கு. நீங்கள் பயப்படுகிற ஆவியை பெறாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. நீங்க தண்ணி மேல இருக்கிறீங்க, கீழே இருக்கிற ஓடையில இருக்கிற ஓட்ட தண்ணி, அழுக்கு தண்ணி ஒன்னே எப்படி சேதப்படுத்தும்? ஹல்லேலூயா. வீட்டில் அழுக்கு பட்டுச்சுன்னு, வீட்டில் ஃப்ளோரில் கொஞ்சம் அழுக்கு பட்டுச்சுன்னு என்ன செய்ய போறீங்க? எத்தனை ரூபா விடுது இந்த டைல்ஸ்? அப்படியா இருக்கிறீங்க? மங்கன்னு தொடச்சிடுறீங்கல்ல மாப்பு போட்டு இல்லையா? அது சோறு போட்டு கூட சாப்பிடலாம் இல்லையா? அப்படித்தானே உலக வழக்கம். அப்படியா? இல்லைல்ல, அப்படியா? ஹல்லேலூயா. இல்லை, நம்மளால சுத்தம் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய அழுக்கானாலும் அதை என்ன செய்ய முடியும்?
சுத்தம் பண்ண முடியுமா? அழுக்கோட ஒரு இடம் இருக்க முடியுமாங்க? சுத்தம் எவ்வளவு பெரிய அழுக்கை சுத்தம் பண்ணலாம்லங்க. பாருங்கள், நான் வச்சிருக்கிறேன் கார்பிக், பளிச்சென்றாகிவிடும். லைபாய், டெட்டால் 99% அது பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் 105. படிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். அனாயிண்டிங் வேலையை சொல்றாரு. அபிஷேகம் நான் அவங்க மேல பண்ணிருக்கிறேன். டோன்ட் டச் தம். தொடாத, தீங்கு செய்யாத, அவங்களுக்கு எதுவும் தீங்கா நினைக்காத. தீங்கு யாராவது செய்வாங்களா? ஆனா நினைப்பாங்க. எப்படி? எப்படி அப்படி வரும் சிலவங்களுக்கு வரும். எப்படி அப்படி வந்தாலே தீங்குதான். அல்லேலூயா. தேவன் முகத்தை பார்ப்பதில்லை. எதை பார்க்கிறார்? பல்லு செட்டு, நாக்குக்குள்ள உள்நாக்கு, கழுத்து நெட்டை பார்ப்பதில்லை, கழுத்துக்குள்ளே பார்க்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு செய்யாமல் இருங்கன்னா, ஏன்னா அபிஷேகனால அப்பா அர்த்தம். சொல்லுங்க, அபிஷேகம்னா அப்பா, அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாதவங்க இவனுக்கு. தாவீது ஒண்ணுமே தெரியாதுங்க. அவனுக்கு எப்படி அரசாளனும் அதை பத்தி அவன் கற்றுக்கிட்டதே இல்லை. ஆனா ஆண்டவர் அவன் மேல அபிஷேகத்தை ஊத்துன அடுத்த செகண்டு அவன் கோலியாத்தை அடிச்சு தள்ளுறான். யுத்த வீரனா மாறிட்டாங்க. அங்க யுத்தத்தில் ஏற்கனவே இருக்கிறவன் என்ன செய்வான்? இப்போ பாருங்களேன், இப்போ வைலா சிஸ்டர் போய் கேட்குறாங்க. வைலா சிஸ்டர்கிட்ட திடீர்னு இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லுது, பாகிஸ்தான் பார்டர்லே இன்றையிலேருந்து 6 மாத காலம் நீ தான் பாகிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானுடைய எல்லா குண்டுகளையும் நீ எதிர்த்து இந்தியாவை காப்பாற்றிக் கொள்ளுன்னு கொடுத்தாச்சு. ஐட்டத்தை கொடுத்தோன்னே தோக்க கொடுத்தாச்சு இல்லையா? தோக்க கொடுத்தோன்னே இப்படி பார்க்குறாங்க. எப்படி நிற்பாங்க? கண்ணை பிடிக்கவே தெரியாது இல்ல, இப்படி அப்படி தானே இருப்பாங்க. ஆனா என்ன தெரியுமா, ஆண்டவர் இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்ணே தெரியாது, வெறும் அரைப்பத்தி தான் தெரியும்னு வைங்களேன். அரைப்பத்தி கத்தி தெரிஞ்ச ஒரு ஆளுக்கிட்ட கண்ணை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி நிற்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? தேவன் தான் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா இவங்க கண்ணை பிடிக்க தான் செய்வாங்க. ஆனால் அங்கே யுத்தம் செய்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா பார்க்கறதுக்கு உனக்கு வேடிக்கையா இருக்கும். டம்மி பீஸா தெரிவே, பார்க்கறதுக்கு டம்மி பீஸ். கோலியாத்துக்கு தாவீது டம்மி பீஸா தெரிஞ்சான். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய இரும்பு அவயங்களெல்லாம் போட்டு 14 அடி மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு முடிய லைட்டா பிடிங்கி இப்படி காட்டியிருப்பான். எப்படி அவனுக்கு ஒரு முடிய பிடுங்கி இவனை கிண்டுற மாதிரி இருந்திருப்பான். அப்படிதானா? அது சார்பாட்டா பரம்பரைன்னு ஒரு மூவி பார்த்தீங்களான்னு தெரில. அவன் ஒரு வரல தான் அடிப்பேனுவான். ஒரு வரல பார்த்துருக்கோம், நல்லா பார்த்துருக்காங்க. அப்புறம் கடைசியில் அதாக்கும் சம்பவம். டிவியில் காசு இல்லை, அதில் என்ன சாவி போட்ட மாதிரி ஒரு சிம்பல் வருமோ, திரையுங்கள்.
பிறகு அல்லேலூயா. தீங்கு என்னை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்க பார்க்க டம்மி பீஸா தான் தெரிவிங்க. தாவீது சுத்தமா டம்மி பீஸா தெரிஞ்சான். ஏன்னா அவன் அங்க பெருசா நிக்கிறான். அவன் ஒருத்தனை அடிச்சா பெலிஸ்தியர்கள் மொத்தமா இவனுக்கு ஊழி செய்வாங்க. இல்லைன்னா அவன்கிட்ட தோத்துச்சுன்னா இஸ்ரவேல் முழுவதும் என்ன செய்யணும், அவன் அதிகாரம் பண்ணுவானுங்க. அங்க போராடுறதுக்கு ஒருத்தம் கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளோ பெருசா இருக்கிறான். அவன் அளவுக்கு இந்த இஸ்ரவேலில் எவனுமே கிடையாது. தூக்கி மாதிரி இருக்கானுங்க. அதை விட ரொம்ப சொக்கியா ஒருத்தரை கொண்டு விட்டுருக்கு. இப்போ இப்படி இருக்கிறான் இல்லையா இல்லையா. அவன் ஒரு கொண்ட முடிய பிடுங்கி நாக்கியிருக்கான். அந்த அளவுக்கு தான் இவன் இருந்திருப்பான் இல்லையா இல்லையா. ஆனா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல வர்றண்டா. வாத்தாடி நாமம். அபிஷேகம்னாலே நாமம்னு அர்த்தம். அவர் நாமத்துல, என் நாமத்தினா நீ எதை கேட்டாலும். அல்லேலூயா. ஒரு நாமம் பாருங்க, அதான் அபிஷேகம். உள்ள யார் இருந்தது? தாவீது இல்ல, உள்ள அப்பா. அல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை பிரமாணித்து இந்த மாதத்துல உனக்கு உன் நுகங்களை கத்தர் முறிக்கிறாருன்னு சொல்றாருன்னா அது ஏற்கனவே முறிஞ்சாச்சு. பிசாசாங்க உடஞ்சிட்டான், அவன் ஓடியாச்சு. அல்லேலூயா. ஓடின பிறகு நீ போய் இருந்த என்ன செய்ய, கபடி விளையாடப்படாது. அப்படியே போய் நில்லு, அவ்வளோதான். அங்கே ஓடும், அது வராது. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளை தீங்கு செய்யாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இது பரலோகத்துக்கு கட்டளை. திருப்பி கொள்ளுங்க சங்கீதம் 89, சங்கீதம் 89:20 நான் வாசிக்கிறேன், நீங்க போடுங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, என் கை அவனோடு உறுதியாக இருக்கும். வயலட்டை தான் இப்படி பிடிச்சி நிக்கிறாங்க இல்லையா. ஆனா அங்க யுத்தத்தை யார் பண்றது? அவருடைய புயம். ஏன்னா அவங்க கையில அவர் உறுதியா இருப்பார். என் புயம் அவனை, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பதாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவளை வெட்டுவேன். ஹல்லேலூயா. வெட்டுவேனா அடுத்து அவன் இல்லைன்னு அர்த்தம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். யாருங்க உண்மைங்க? சொல்லுங்க, நீங்க ஒரு உண்மையான ஆளுங்க அப்படின்னா நீங்க கிடையாதுங்க. உங்களை பார்த்து 4 பேர் சொல்றாங்க, நீங்க உண்மையான மனுஷன்ப்பா, அல்ல பவர் அப்படின்னா நீ கிடையாது. யாரு? அவருடைய உண்மை கிருபை. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். புரியா? அதான் பாருங்க, இது எதுன்னா இயேசு பாருங்க, கிருபையும் சத்தியமும். ஹல்லேலூயா. உண்மையும் கிருபையும் சத்தியமும் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஹல்லேலூயா. அந்த முதல் வசனம் போடுங்க. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகளின் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. நீங்க இப்படித்தானே சொல்றீங்க, அவர் என் கன்மலை,
நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்க இப்போ பண்ற வேலை, நீங்க இருக்கிற குடும்பம், உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்களால உங்க மூலமா ஒரு பிள்ளை வந்திருக்குன்னு வைங்களேன். அந்த பிள்ளையை பத்தி கவலையே இல்லாம இருக்கணும்னா ஒரு விஷயம் வேணும். என்னது? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி அப்படி நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. அவர் என்ன, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லு. நீ சொன்னோன்னு உன் பிள்ளையும் சொல்லும். அல்லேலூயா. அவரே என் கன்மலைன்னு உங்க பிள்ளைங்க சொல்லும். அல்லேலூயா. நான் அப்படின்னா அவரே என் கன்மலை அப்படின்னாலே விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பெரிய பிரச்சனைனாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலா கண்மலையா உயரமா எல்லாவற்றையும் ஆளுகிறவரா என் தேவன் இருக்கிறாரு. அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். இங்க முன்னாடி போடுங்க. அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான்னு சொல்றது யாரு? கர்த்தர் சொல்றார். உங்களை பார்த்து அதை சொல்றாரு ஆண்டவர். தாவீதை பார்த்து சொல்றாரு தானே. இப்ப உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? தாவீதை விட நீங்களும் நானும் சின்னவன் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள்ங்க. நீங்க நீதிமான்கள். தாவீது நீதிமான் கிடையாது. இப்போ கர்த்தர் சொல்ற, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப நான் நீதிமான் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அது இல்லைங்க, இது இல்லைங்க நீங்க சொன்னாலும் உங்க பேர்ல கவர்மெண்ட் என்ன எழுதி வச்சிருக்கு? முழு சொத்தையும் எழுதி வச்சிருக்கு. பரலோக கவர்மெண்ட் என்ன எழுதி வச்சிருக்கு? தேவனுடைய சகலத்தையும் உங்களுக்கு தந்திருக்கு, எழுதிருச்சு. அதனால தான் ஆண்டவர் தெளிவா தைரியமா சொல்றாரு, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் நீதிமான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்தினா ஒரு நாள் உங்க பேரு மங்காது, போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், இறங்காதுங்க. இறங்க வாய்ப்பே இல்லைங்க. ஏறிட்டு தான் இருப்பீங்களே தவிர இறங்க மாட்டேன். மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க போன மாசம், இந்த மாசம் இப்ப எதுல இருக்கீங்க? ஜூலைல இருக்கிறீங்க. இன்னும் 2-3 மணி நேரத்தில் எங்க போவீங்க? ஆகஸ்ட்ல போவீங்களா, ஜூன்ல போவீங்களா, இல்லை ஜூலைல நிற்பீங்களா? நீங்க நிற்கவும் மாட்டீங்க, பின்னாடி போக மாட்டீங்க. உங்களை தாண்டி ஆகஸ்ட், ஜூனை தாண்டி ஜூலை வந்துட்டீங்க. ஜூலை தாண்டி நீங்க ஆகஸ்ட்ல தான் போக போறீங்க. கரெக்ட் தானே? அவருடைய கிருபை அப்படிதாங்க, உங்களை கொண்டு உயர்த்திட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்வுக்கு தான் கத்து கொண்டு போவாரு. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். பரிசுத்தம் வந்துருச்சா? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு, அப்பா ஆண்டவரே கண்டிப்பா, ஆண்டவரே பிசாசு எப்படியும் கண் வைக்காத என்ன பாதுகாத்து. பிசாச கண்ணு நல்லா வச்சணும். இப்போ எப்படி நீ பரிசுத்தம் ஆயிட்ட இல்ல, நீ ஜெயிச்சிட்ட இல்ல, இப்பதான் பிசாசு நல்லா கண் வைக்கணும். அவனுக்கு குறுகுறுன்னு இருக்கணும், பொட்ட கண்ணாகணும், அவனுக்கு மணல் வாரி போடணும். அவனுக்கு எப்படி நீ உயர உயர அவனை கண்ணில் மணல் வாரி போடுவார் ஆண்டவர். கண்ணை அவனு மங்கும். அப்படி தானே? உயர வர நீங்க பாருங்களேன், வானத்தை பார்க்க முடியுதா உங்களுக்கு? முடியுதாங்க? இப்படி கொஞ்சம் இப்படி 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 பார்த்து 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 மேலே போய் பாருங்க, கண்ணு கூசுதா? உங்களுக்கே கூசுது இல்லையா? பிசாசுக்கு எப்படி கூசும்? தலையே கிடையாது அவனுக்கு. எங்க பின்ன கண்ணு. அப்படித்தானே? நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். செஞ்சாரா?
இதை எல்லாருக்கும் தாங்க சொல்றாரு. தாவீது நம்பினா உயர்ந்தான். நீங்க நம்புனீங்களா? நீங்க விசுவாசிங்கன்னா நீங்களும் இப்படித்தான் உயருவீங்க. ஹல்லேலூயா. அவன் மகா பெரியவனானான் தான் வேதம் சொல்லுது. பெருகி 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 மகா பெரிய நிலைக்கு போறதுதான் நமக்கு மேல தேவன் எழுதுனது. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க. என் கிருபை என்றென்றுக்கும் அவனுக்காக காப்பேன்ற. எப்படிங்க காப்பாறாங்க? கிருபையை காப்பாறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு தயவை வச்சிருக்கிறாருங்க, நீங்க அதை அனுபவிச்சிட்டீங்க. உலகம் என்ன சொல்லும்? என்னையும் போல இருக்காது. வாழ்க்கை என்ன சொல்லும்? என்னையும் போல இருக்காது. என்ன சிரிச்சேன்னா நாளை கரைவே. அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்து இருக்கணும். என்ன காலத்தை நல்லா சிரிச்சுட்டு இருக்கிய, என்னன்னு தெரியல, சாயங்காலம் கரைஞ்சிருவே. கரைச்சி வேறு. நான் அப்பவே நினைச்சேன். பார்த்தியா, கரைஞ்சியா விழுந்தியா, மூக்கு உடஞ்சா, முட்டு தட்டிச்சா, காலு உடஞ்சா. அன்னைக்கே சொன்னேன், அந்த பிசாசை வெட்டி எறியுங்கள். மனுஷனை சொல்லலைங்க, பிசாசை சொன்னேன். ஹல்லேலூயா. என் கிருபை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கிருபைய, ஒரு தயவை, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான அனுக்கிரகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு ப்ரமோஷனை தந்திருக்கிறார், ஒரு உயர்வை தந்திருக்கிறார், ஒரு பெருக்கத்தை தந்திருக்காருன்னா கர்த்தர் அதை என்றைக்கு உனக்காக காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உன் பேரில் இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட, அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபா வந்ததே தெரியாதான் ஒரு ஆளுக்கு. எப்படி அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபா அவருக்கே வந்தது தெரியாதான்? ஒரு தேவ மனுஷன் சொல்கிறேன் நான். ஒரு தேவ மனுஷனுக்கு அவருக்கு அக்கௌண்ட்டில் 100 கோடி வந்தது அவருக்கே தெரியாது. சரியா? பேங்க்லேருந்து அங்கே இங்கேருந்து வராங்க, சார் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 100 crores இருக்குது சார், நீங்கள் அதுக்கு விளக்கங்கள் கொடுங்க, எப்படி வந்தது என்ன அதுன்னு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்படியா, சரி கொடுக்கலாம் இரு. புரியுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எதை அனுபவிக்க கர்த்தர் உங்க மேல் அபிஷேகத்தை வைத்தாரோ அந்த அபிஷேகத்தை குலைக்க, நிலைகுலைக்க எந்த சத்துருவும் நுகங்களை, பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா உங்க மேல என்ன தீர்மானத்தை கர்த்தர் தீர்மானித்தாரோ அதை உங்க வாழ்க்கையில உடன்படி செய்து உங்க பேரில் எழுதி முடித்து விட்டார். அது உறுதிப்படுத்தப்படும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்களா, நேற்றைக்கு அனுபவிச்ச கிருபை நான் என்ன அனுபவிப்பேன் நம்புறீங்களா? நான் சொல்லட்டுமா, நேற்றைக்கு அனுபவிச்ச கிருபை இல்லைங்க, நாளைக்கு புதிய கிருபை. அப்படித்தானே வச்சிருக்காரு நமக்கு, இல்லையா? அப்ப அப்படி வச்சிருக்கிறவர் அந்த உடன்படிக்கை மாறுவாரா? இன்னைக்கு சுகமாக்கிட்டு நாளைக்கு போய் வியாதியாக்கி விட்டுருவாரா? கிடையவே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவிசுவாசம் மட்டும் படாதீங்க. சுகம் உங்களுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். ஹல்லேலூயா. சர்ச்சில் வச்சு அந்த கலையில் கரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்து வீட்டில் போனேன், ஆற்றில் போய் குளிச்சுட்டு கரைய ரொம்ப கலையில் அப்படின்னு. ஹல்லேலூயா. அது கலலை இல்லை, அது உனக்கு உன் ஆவிக்குரிய கண்ணில் விழுந்த ஓட்டை. ஹல்லேலூயா. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். ஹல்லேலூயா. என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவ்வளவுதான். ஓ மேல தேவன் என்ன முன்குறித்திருக்க அதை அவர் பினிஷ் பண்ணிட்டார், முடிஞ்சது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் வாக்கு பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க. அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. உங்க சந்ததி நிலைச்சிருக்கும். அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வான். ஹல்லேலூயா. மேல பார்க்கும்போது வானம் தெரியுதா?
வானம் வரைக்கும் நீங்க உயர்வது தான் கர்த்தருடைய தீர்மானம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா தீர்மானம் வச்சிருக்கிறார். அந்த வானம் இருக்கிற வரைக்கும் உங்களை நிக்க வைப்பார், விழமாட்டீங்க. ஏங்க சிலவங்க பாருங்களேன், ஐயோ பரிசுத்தமா இல்லாம விழுந்துட்டாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு பிரச்சனை யாரோ வந்து இது பண்ணி அவங்க பிஸ்னஸ் நஷ்டம் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் நம்பவே செய்யாது. நம்ம வாழ்க்கையில் அது நடக்காது. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் வாழ்க்கையில் அது நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னதி, தேவனுடைய சன்னதி நிலை நிற்கும். ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். இதை உன்னை நிலை நிறுத்தத அவரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, உங்களை நிலை நிற்க அவருங்க. அதான் பவுல் சொல்ல, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கிருபைங்க. ஐயோ, சும்மா வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா விலை கொடுத்தா வாங்குவேன்றீங்க, என்ன செய்யறது? எப்படி சும்மா தரேன்றாரு, அவன் விலை கொடுத்தா வாங்குவார். அல்லேலூயா. நீ ஒன்றும் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு, அவர்கிட்ட வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அவர்கிட்ட அந்த விலை கொடுத்து வாங்குறது எதா இருக்கா அவனுக்கு? ஒன்றும் இல்லை. கிருபை வந்து இலவசமானது இல்லையா? அந்த கவர்மெண்ட்லேருந்து சில பொருட்கள் இது விற்பனைக்கு அல்ல. பரலோகம் சொல்லுது, கிருபை இது விற்பனைக்கு அல்ல. சுகம் இது விற்பனைக்கு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வற்றியே போகக்கூடாது. வற்றியே போக மாட்டீங்க. நீங்களா போய் என்ன செய்யாதீங்க. ஐயா என்ன, அவன் சன்னதி என்னைக்கு நிலைத்திருக்கும், அவன் ராஜாசன வானங்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அடுத்த வசனம் போடுங்க. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி, போடுங்க, முடிஞ்சிச்சு. என் கட்டளைகளை கை கோமலாமல் என் நியமங்களை மீறி நடந்தால், எப்படி மீறி நடப்பீங்களா? கட்டளைகளை கை கொள்வீங்களா? கட்டளைகளை கை கொள்ளணும்னா என்னது? வீட்டில் இருக்கிற கட்டளை போய் கட்டி பிடிக்கிறது இல்லை. ஆண்டவரை சொல்லியிருக்காருப்பா, இலவசமாக தருவேன். பொங்கலுக்கு 3000 ரூபா படி கிடைக்கும் என்று சொன்னதை நம்பினீர்களா? வாங்கினீங்களா? இனி திரும்ப கேட்பாங்களா? அப்படின்னு என்ன, கவர்மெண்டே உங்கள்கிட்ட திரும்ப கேட்காதாமா? பரலோகம் உங்களுக்கு கொடுத்தது திரும்ப கேட்குமா? கேட்காது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யாதீங்க, கட்டளையை மீறாதீங்க. அவர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டார். யூ ஆர் அனாயிண்டட். நீங்க அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். நீங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாத நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அபிஷேகம் என்னன்னு உங்களுக்கு புரியல. ஆனால் தாயின் கருவிலேயே உங்களை அபிஷேகம் பண்ணிட்டார். யூ ஆர் அனாயிண்டட் ஃப்ரம் த womb. தாயின் கருவிலேயே உங்களை என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போ பாருங்களேன், நீங்கள் இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்னு நீங்கள் அறிஞ்சிட்டீங்க. கையெழுத்து ஆயிருச்சு. 100 கோடி வந்துருச்சா? எப்போ வந்துருச்சு? விலை புறக்கேக்குன்னு வந்துருச்சு. அப்படியா? எப்படி? சில இப்போ அப்பப்பா ஆகுமா உங்களுக்கு? உங்களை பார்த்தா உங்களுக்கு அப்பப்பா ஆகலையா? ஏங்க, நேற்றை கூட 10,000 ரூபா கடனுக்கு பயங்கர பிரச்சனை. முந்தா நாள் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒருத்தன் என்ன காட்டுனா தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சது. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து சொன்னார், உனக்கு அக்கௌண்ட்டில் நான் 1000 கோடி போட்டிருக்கிறேன். 1000 என்ன வந்து எனக்கு மெசேஜ் வரல. அது இந்த மெசேஜில் வராது, அது இந்த சபையில் வரும். ஹல்லேலூயா. இங்கே வரணும். இங்கே வந்தால் அது தெரியும். வீட்டில் இருந்தால் கண்ட மெசேஜ் எல்லாம் பார்ப்பா. டிங் இஎம்ஐ வலிச்சு எடுத்துட்டு போவோம். இது அது கிடையாது. இது பிரைவேட் அக்கௌண்ட். ஹல்லேலூயா. இதில் சர்ச்சில் வந்தால் தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹல்லேலூயா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணுமா இல்லையா? இல்லையா?
இப்போ நான் வந்து எங்கள் சொத்தை எல்லாம் ஃபுல்லாக வைலட்டுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் எழுதியும் கொடுத்தாச்சு. வைலட் வந்து இந்த இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுமா இல்லையா? வீட்டில் இருந்தா அப்படியே இருக்கும், கிட்டாது. ஹல்லேலூயா. ரோஸ்லெட்டு கேட்டுடுவோம், அட அவ வரலையா, நான் தான் வைலட். எப்படி மற்ற ஏசாயா சேஸ்தபுத்திரத்தை வாங்கின இவன் மாதிரி நான் தான் அவன், முடி நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. நான் இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீ வாங்காத வரைக்கும் தேவனை அறியாதவன் அதை அனுபவிப்பான். ஆண்டவர் கொடுத்துருவாருங்க, சும்மா தானே இருக்கு பணம். ஏங்க நீங்கள் பிரியாணி வச்சுருக்கீங்க, ஒரு 100 பிரியாணி போட்டிங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தாங்க, யாரும் சாப்பிட வரல, 10 பேர் தான் வந்தாங்க சாப்பாடு, மீதி 90 பிரியாணி இருக்கு, யாரு கொடுப்பீங்க? உனக்கு மட்டும் பக்கத்தில் இருக்கார்ல ஆண்டவர், எல்லாருமே ஒரே பிள்ளைங்க தான். ஹல்லேலூயா. பின்ன என்னைய பார்ப்பாரு. சரி மங்கள நீ எடுத்து. ஓ வயலட்டுக்கு அந்த குடும்பத்தில் வேற யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாம் எழுதுவாங்க. யார்? ஆசிக்கா அவன் வரலையா? அவனுக்கு எழுதுவாங்க. எடுத்துக்க ஓ நீ வந்தியா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய கிருபை தானே வச்சிருக்கிறாரு. தேவ சமூகத்தில் வராதவனுக்கெல்லாம் இல்லை தானே, அதெல்லாம் வர யாருக்கு போகும்? எனக்கு தான் வர. ஹல்லேலூயா. இப்படி பொறாமையை கிண்டி விட்டாது வந்து வாங்கி தொலைங்க அந்த மாதிரி. ஹல்லேலூயா. எஸ், எல்லாமே ஃப்ரீ தாங்க. நமக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் இலவசமாக கொடுத்துருக்குறார். நீங்க தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி, நான் இந்த வாழ்க்கைங்க, எனக்கு அப்பனி இதில் தான் அடிமையாக இருக்கிறான், எனக்கு அம்மை இதில் தான் அடிமையாக இருக்கு, எனக்கும் வேற தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சுன்னு உன் தலையெழுத்தை கண்டவன் எழுதுக்கு வைக்காத. உன் தலையெழுத்து என்ன? உன் தலையெழுத்து என்னாலும் வாழ்ந்து சுமர. முந்தின வசனம் போடுங்க, புரியுதா? அவன் பிள்ளைகள் நியாயங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி என் கட்டளை அவர்கள் மீறுதல் எங்கடா போறீங்க? என் சந்ததி என்றைக்கு நிலைத்திருக்க, அவர் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைத்திருக்க செய்வேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் சொன்னப்புறம் நமக்கு என்ன தேவையில்லாம? ஹல்லேலூயா. வானத்துக்கு நீங்க பைசா கொடுத்துட்டு இருக்கீங்களா? மலைக்கு காசு கொடுத்தீங்களா நீங்க? இன்னைக்கு வானத்தை பார்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டினீங்களா? 2 ரூபாய் கொடுத்தீங்களா சிஸ்டர்? அல்லேலூயா. நீ கைப்பற்றலைன்னா கண்டவன் எல்லாம் எடுத்துட்டு போவான், உனக்கே ஃபீஸ் போடுவாங்க. எப்படி? நீ அதை பார்க்கறதுக்கு ஃபீஸ் போடுவாங்க. எப்படி? நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு ஃபீஸ் போடலான்னு இருக்கேன், சர்ச்சுக்கு வராதவனுக்கெல்லாம் ஒரு ஃபீஸு. எப்படி? இன்னைக்கு சர்ச்சுக்கு வராதவங்களுக்கெல்லாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை பார்ப்பதற்கென்று ஒரு 10 ரூபா ஃபீஸ். குறவு இல்லையா? 10,000. அப்படிதானே? இப்படிதாங்க உலகத்தான் செய்கிறான். சும்மா இருக்கிற இடத்தையெல்லாம் அவன் லைட்டை ஒரு கலர் அடிச்சு, பார்க்கிங் பீஸ் 2 ரூபாய் வாங்குறான்ல. நீ அந்த நிலத்தை எல்லாம் வச்சிருந்தெல்லாம் ஃப்ரீயா இருந்திருக்கல, வேற லெவலுக்கு இருந்திருக்கல. ஹல்லேலூயா. திருப்பரப்பு ஃபால்ஸுங்க, அங்கே நீங்கள் யார் போனாலும் அந்த கடை நிறைய எல்லாம் இருக்கும். அப்போ நான் போய் ஒரு நாளைக்கு எல்லார்ட்டையுமே காசு வாங்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருந்து வந்திருக்கேன். எப்படி? பக்கத்தில் வந்து என்ன என்கிட்ட காசு கேட்டுட்டு அவனு அப்படியாண்ணே சரி இருங்கண்ணே. அப்புறத்து சைடில் என்ன பொண்டாட்டி வந்து பைக்கை வச்சா 50 ரூபா ஃபீஸ். என்ன கூட தானே நீ வரணும். எனக்கு பைக் ஓட்ட தெரியும்னா உன்னைய ஓட்டுவாங்க இந்த உலகத்தில். அல்லேலூயா.
சுதந்திரத்தை சுதந்திரியுங்கள். கண்ட நுகத்தை எல்லாம் எடுத்துன்னு செய்யாதீங்க. எனக்கு வேற வழி இல்லைங்க, என் தலை எழுத்துன்னா கத்த சொல்ற உன் நுகத்தை முறித்து, இது அவன் வச்ச நுகம். உனக்கு தேவன் இலவசமாய் கொடுத்ததுக்கு நீ ஏன் காசு கொடுக்குற? உனக்கு தேவன் உனக்கு மேல வச்ச அபிஷேகம், உன்னை கத்த ராஜாவா வச்சிருக்காருன்னா நீ ராஜாவாவே இரு. வானம் வரைக்கும் உனக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வானம் இருக்கிற வரைக்கும் அது மாறவே மாறாது. இந்த பூமி உள்ளளவும் அவர் உடன்படிக்கையை மீறவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு குறைவா இருக்கா, பாவம் உங்களை மேற்கொள்ளுதா, உங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் வளர முடியலங்க, எனக்கு நல்ல ஆசை இருக்குதுங்க பெருகணும்னு, நீ உலகத்திட்ட இந்த ஆசையை வாங்காத. கர்த்தர் சொல்லியிருக்க, நான் இப்படி தான் இருப்பேன், அதை டெய்லி சொல்லு. நான் ராஜா. கண்ணாடிக்கு முன்னாடி பேருந்து நான் ராஜா. அங்கே போய் வேற பெருமையை காட்டாத. உலகத்தில் இருக்க ராஜாவை பார்த்துட்டு எடி நான் எனக்கு இந்த வேட்டி உடுத்த பிறகு கொல்லாமா அப்படி சொல்லாத. நான் கோட்டுட்ட பிறகு கொல்லாமா. உங்களுக்கு தேவன் எதை கொடுத்தாரோ அதை நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க தினமும் பேசுங்க. பேசும்போது அது உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்கள்கிட்ட இல்லை, ஆனா வரும். உன் நாவினால் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக்கொள்வாய். பிசாசு உங்களை என்னதுக்கு கட்ட போறான்? அணையில தண்ணி இருக்குது, கீழே இருக்கிற ஓடையில் இருக்கிற தண்ணி அணைக்குள்ள ஏறி உன்னை கெடுத்துருவேன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது? கம்பி கட்டுற கதை தானே அது. நம்ம எல்லாத்தையுமே மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலே நம்ம தான் ஆக்கி விட்டோம். அல்லேலூயா. கண்ணாடியை பார்க்குறோம், காலத்தை பார்த்தா அதே ரூபத்தை சாயங்காலம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஏன்? கண்ணாடி அப்படியே தாங்க இருக்கு, அப்படியே தான் காட்டவும் செய்யுது. நீ நேற்றுக்கு மேக்கப் பண்ற பண்ணாம இருக்கிற, இன்னைக்கு மேக்கப் பண்ற பண்ணாம இருக்க, அதெல்லாம் இல்லைங்க. கண்ணாடி என்ன செய்யும்? அப்படியே காட்டுங்க, மாறவே மாறாதுங்க. ஆனா உன் குணம் மாறுச்சுன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இல்லைங்க, நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்க ராஜா தான். உங்களுக்கு கொடுத்த சிங்காசனத்தை கர்த்தர் மாற்றவே மாட்டார். அதுல வைராக்கியமா உட்கார செய்ய வச்சிருக்கிறார். நீ இப்ப யாருக்காவது விட்டு கொடுத்துறாத. தேவையில்லாத நுகத்தை எடுத்து வைக்காத, பிரச்சனை எடுத்து வைக்காத. கர்த்தர் சொல்றார், உன் நுகத்தை நான் முறிக்கிறேன். போடு, மறுபடியும் போடு. நாகும் 1:13. நாகும் 1:13. இப்பொழுதும் நான் உனக்கு சொல்றேன், உன் மேல இருக்கிற அவன் நுகத்தை நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காம நீ அவனுக்கு கொடுத்தல்ல, நீ அறியாமையில இருந்த பாத்தியா, அவன் அனுபவிச்சான் பாருங்க. அவன் அனுபவிச்சுட்டு அவனுக்கு நுகத்தை எடுத்து அவன் பிரச்சனைய, அவன் வியாதிய, அவன் துன்பத்தை, அவன் மரியாதைய, அவன் கிரியைகளை, அவன் குணங்களை, அவனுடைய கெட்ட கிரியைகளை வாண்ட தூக்கி வச்சான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ விசுவாசிக்கிறேன்னா நான் அந்த நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுத்து உன்னை விடுதலாக்குறேன். போ, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தின்படி நீ ராஜாவா வா. துணிஞ்சு நெல்லு, பிசாசை எதிர்த்து நெல்லு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த மாதம் நுகங்கள் மொத்தமா முறிஞ்சிருங்க. கட்டுகள்லாம் அறுக்கப்படுது. நுகம் முறிஞ்சதுக்கு அப்புறம் கட்ட முடியுமாங்க? முடியாது. உங்க மேல அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதம் சத்துருவை அடிச்சு நொறுக்கி புதிய வாழ்க்கையை வாழ போறோம். புதிய வாழ்க்கை. பழைய பாவம், பழைய குறைவுகள், பழைய இல்லாமை, பழைய சாபம், பழைய தரித்திரம், பழைய குணாதிசயங்கள், பழைய கிரியைகள், பழைய லாபம். பழைய லாபம் கூட எனக்கு புதிய லாபம். ஏன்னா அனாயிண்டட், அபிஷேகத்தில் உள்ளவனுக்கு வானம் வரைக்கும் கர்த்தர் சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. அவர் வானத்தை எடுக்கிற வரைக்கும் அந்த சுதந்திரம் இருக்குது. நீ ராஜானா ராஜாதான். ஹல்லேலூயா.
இனி ராஜாவா தான் வருவேன். சொல்லுங்க, இனி சபைக்கு வந்தா ராஜாவா தான் வருவேன். வந்தா ராஜாவா தான் வருவேன் ராஜாவா தான் வருவேன். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் புதிய துவக்கம், ராஜாக்களின் துவக்கம். நீங்கள் ராஜாக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவன் தீர்மானித்த உயரங்களை காண்கிற துவக்கம் இது. A new beginning. Hallelujah. 8 என்பது புதிய துவக்கம் என்ற அர்த்தம். ஆகஸ்ட் மாதம் புதிய துவக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்திருக்கலாம்.